Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முடிச்சிரும். நம்ம நிறைய இஷ்யூஸ் பல காலகட்டம் இருந்தது. இந்த தடவை டீட்டெயிலாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நிறையா ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே நிறைய விதமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. அதுபோல் இந்த ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 55,000 மெட்ரிக் டன் இல்லையா, 55 lakhs மெட்ரிக் டன் சம்மந்தப்பட்ட ஒரு நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எந்த நேரம் சேதாரமாகாத அளவுக்கு நெல் முளைகள் பாதிக்கப்படாத அளவுக்கு திறமையான ஒரு ஸ்டோரேஜ் சிச்சுவேஷன்ஸை அடாப்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை கரெக்டாக கொண்டு போயினால இதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூஷனோ அதுக்கப்புறம் அந்த அரவை மில்லுகளையோ ஹல்லிங் வேலைகளையோ சிறப்பாக செய்வாங்க. இன்னும் இந்த துறைகளில் நிறைய விதமான கொஞ்சம் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் கொஞ்சம் சில கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த கோரிக்கைகளையும் கேட்டிருக்கேன். பல ஆண்டு காலமாக பெண்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த பெண்டிங் இல்லாமல் அதையும் பொறுமையாக எங்கள் முதலமைச்சருக்காக அவர் காதுக்கு கொண்டு போயிட்டு அவர் மூலமாக உட்காந்து ஸ்டெப்ஸ் எடுத்து அவர் அட்வைஸ் பிரகாரம் சால்வ் பண்ணி கொடுப்போம். திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகளில் தான் இது போன்ற சூழல் ஏற்படும். நெல்மணிகள் முளைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே தான் ஏற்படும். திருவாரூர், தஞ்சாவூர், நாகை மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய அந்த பயிர்களை பார்த்திங்கன்னா திறந்தவெளி சேமிப்பு கிடங்கு தான் சேகரிக்கிறாங்க. இந்த கட்டமைப்பை திறந்தவெளி எங்கெல்லாம் அந்த கட்டமைப்பு இருக்குது அதுக்கு பதிலாக ஷெட்டு போட்டிருக்கோம். அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். கடந்த 2 ஆண்டு காலமாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இயர் கூட சில ஏரியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் இந்த திறந்தவெளி சேமிப்பு கிடங்களில் பாதிப்பு வராத அளவுக்கு ஒரு ஷெட்டு போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-5 அடி வரைக்கும் உண்டான 5 மீட்டர்ஸ் 3 மீட்டர்ஸா 5 மீட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு ஷெட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இனிமேல் அந்த சுச்சுவேஷன் வராத அளவுக்கு வி வில் டேக் ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக திருவாரூர் வந்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாகில் வாங்குவது போல நெல் மூட்டையை வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அது எந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? இந்த ஆட்சியில் எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைஸ் கொண்டு வர போகிறோம்? டிஜிட்டலைஸ் மெத்தட் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ்வலி இது நம்ம வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி முதலமைச்சர் சொன்ன மாதிரி பல காலங்களில் இந்த அரிசி மூட்டைகள் வாங்கும்போது 40 ரூபா இருந்தது. அப்புறம் 10 ரூபா போன வருடம் கேட்கும் 10 ரூபா வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த வருடங்கள் முதல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. இந்த நேரடி கண்காணிப்புலையும் நேரடியான ஒரு விஜிலன்ஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு இந்த இஷ்யூஸ் வராத அளவுக்கு இருக்கும். வராது. எனக்கு குறைகள் அதிகமாக தெரியல, நிறைகள் நிறையா இருக்குது. நிறைகள்னால் மக்களோட அந்த எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ண ஒவ்வொருவரோட அர்ப்பணிப்பான வேலைகள். ஒரு உணவுப் பொருளை அதை ப்ரொக்யூர் பண்ணுறதுலேருந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுலேருந்து அதை கரெக்டான முறையில் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஜாப் தான். அதனால் அந்த வேலைகளில் எல்லோரும் திறம்பட கையாளுறாங்க. அது ஒரு பெரிய நிறையா தோணுது. குறைகள் சொல்ல அவங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர் தேவைங்கிறாங்க. சில இடங்களில் குழந்தைகளை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சில குறைகள் இருக்குது. அது போக ப்ரொக்யூர் பண்ணுற பிளேஸில் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் பக்கம்லாம் போனால் சில இடங்களில் நெல் கொள்முதல் பண்ணுறதுக்கு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதை மேம்படுத்தா சரியாயிடும். இவ்வளோதான். நியாய விலை கடைகளில் ஒன் மேன் ஷோ நிகழ்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட்டியல் எழுத்தர்கள் இல்லாமல் அந்த இடத்துல தனிப்பட்ட முறையிலே ஒருத்தரே பில் போட்டு ஒருத்தரே பொருள் கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது. அதே சமயம் உள்ள நிறையா டிவைஸ் ப்ராப்ளமும் வந்துட்டுருக்கு. இது உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் செய்தியாளர்களை சந்தித்த நிகழ்வை பார்த்தோம்.